நான் பிஸியா இருக்கேன்டா. இல்ல மச்சான், நாளைக்கு காலையா? ஓகே, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. மொத்தத்துல அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? உலகத்திலேயே நல்ல அம்மாவும் நீதான், நல்ல மாமியாரும் நீதான். சரிம்மா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். அம்மா, சும்மா அதுக்கு இதுக்குன்னு மாடி ஏறி ஏறி இறங்காதம்மா. கால் என்னத்துக்கு ஆகுறது சொல்லு? கொஞ்சம் பொறுமா. இன்னும் 2 மாசத்துல நம்ம வீட்டுக்கு லிஃப்ட் போட்டுடலாம். நீ எதுக்கும் கஷ்டப்படக்கூடாதுமா, சரியா? அத்த, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். கோயிலுக்கு போலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒவ்வொரு வருஷமும் நம்ம யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோமோ அவங்களோட நல்ல மனசும் ஆசீர்வாதமும் சேர்ந்து அந்த வருஷமே நமக்கு ரொம்ப நல்ல வருஷமா அமையும். இந்த வீட்டுக்கு ஏதோ எக்ஸாம் எழுதி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வந்தேன்னு நினைக்கல அத்தை. நீங்க, மாமா, பிரதீப் எல்லாருமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. யாரோ எவ்வளவு நினைக்காம 2 பேருமே என்ன அன்பா பாத்துக்கிறீங்க. நான் பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதத. ஆனா
இங்க இருந்த நாள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் ட்ரைனிங் எதுவும் எடுக்கல அத்தை. ஒருவேளை உங்க மனசுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மாமா, நீங்களும் இப்படி வாங்க. அத்தையும் நீங்களும் சேர்ந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நீங்க முதல்ல இங்க வாங்க. வாங்க, இன்னைக்கு பாரதி பர்த்டேப்பா. வாங்க இல்லைங்க. என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் தாண்டி ஏமன். என் பையன் உன் கழுத்துல தாலி கயிறு கட்டுறதுக்கு முன்னால பாச கயிறு கட்டி தூக்குறேன்டி. நல்லா இருமா. நல்லா இருமா. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் அத்தை. என்னம்மா இப்படி ஒத்த வாரத்திலேயே முடிச்சிட்டீங்க? ஏமா, நீங்க தான் 8வது வள்ளலாச்சே. நம்ம வீட்ல வேலை செய்யற பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொன்னாலே புது துணி எடுத்து கொடுத்து பணம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. பாரதி யாரு? உன் மருமகமா? ஃபியூச்சர்ல மருமகள் ஆகலான்னு நான் சொல்ல வந்தேன். அவளுக்கு ஏதாவது கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுமா? ஏங்க, உங்ககிட்ட பணம் இருக்கா? என் பர்ஸ் மேல இருக்கு. மா, என்னம்மா தேடிட்டு இருக்க? அதான் கழுத்துல செயின் போட்டிருக்கல்ல, அதை கழட்டி போடுமா. மா, தயங்காம போடுமா. போகும்போது பாரதி திருப்பி கொடுத்துட்டு போயிடுவா. நான் சொன்ன அவ செய்வாமா. மா, நல்ல பொண்ணுமா. பிரதீப், சும்மா இருங்க. அத்தை, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எங்க வீட்ல இருந்தா எங்க அம்மா கால்ல விழுந்த உடனே திருநீர் பூசி விடுவாங்க. நீங்களும் திருநீர் பூசி விடுங்க அத்தை. அது போதும். கொஞ்சம் இருமா. அப்பா, அம்மாவுடைய கல் மனசு கரைஞ்சிருச்சுப்பா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. இதான் ஃபைனல் பிளான். உன்னை எரிக்கவும் வேணாம், புதைக்கவும் வேணாம். நேராக எலும்பை எண்ணிக்கலாம். பாரதி, அத்தை, நல்லா இருமா. அத்தை, எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டுமா, நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு எந்த குறையும் வராது. தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். அத்தை, நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன்.
நம்ம ஆளுக்கு சொல்லவே தேவையில்ல, சும்மா பின்னி பெடல் எடுக்கிறா. சரிம்மா, நீ நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வா. ஓகே நான் உன்னை டிராப், அதாவது நான் உன்னை டிராப் பண்ண முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா எனக்கு சில முக்கியமான வேலை இருக்கு, மீட்டிங் இருக்கு. இல்லம்மா? ஆமா. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். பாரதி, ஒன் செகண்ட், மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வரமா, பாய்ப்பா. சரிம்மா, எனக்கும் பேங்க்குக்கு போற வேலை இருக்கு, நானும் போயிட்டு வரேன். ஓகே. அலமேலு, அம்மா பர்ஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரமா. என்னங்க, நானும் போறேங்க. ஏய், என்ன அவசரமா போறேன்னு சொல்லிட்டு? கிளம்புறேன்னு சொல்றதுக்கு பதிலா வாய் தவறி போறேன்னு சொல்லிட்டேன். ஆ. நானும் பேங்க்குக்கு போயிட்டு வரேங்க. சரி, போயிட்டு வா. அம்மா வரேம்மா. பாரதி, நீ ஒண்ணு பண்ணு. கோயிலுக்கு வேணா இந்த காரை எடுத்துட்டு போ, நான் வேணா வேற கார்ல போய்க்கிறேன். இல்ல அத்தை, வேண்டாம், நீங்க போங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் அத்தை. அப்போ ஒண்ணு பண்ணலாம். ம். நான் உன்னை கோவில்ல டிராப் பண்ணிட்டு அப்புறமா பேங்க்கு போய்க்கிறேன். நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம். சரிங்க அத்தை. வா. ஒன்னாவே போங்க. பர்த்டே, டெத்டே ரெண்டும் ஒன்னா கிடைக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உனக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் டைம். இன்னும் 1/2 மணி நேரத்தில் கார் வெடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடும். அப்புறம் நாளைக்கு நியூஸில் காரு டமால், தாயும் மகளும் பலின்னு கொட்டை எழுத்துல வரும். என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? திருநூறு வச்சு விடுறாங்க, செயின் கட்டி போறாங்க, மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து வெளியில போறாங்க. இன்னும் என்ன ஆகணும்? சரி, கோவப்படாம நான் சொல்றதுக்கு. ஹலோ. ஹலோ பாஸே, நான் கொக்கி பேசுகிறேன். எந்த கொக்கி? எந்த கொக்கியா? எவன் உயிருக்கு வேணாலும் கொக்கி போடுற கொக்கி சுந்தர். சரி, என்ன விஷயம் சொல்லு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டா நீங்கள் இப்போ தலை தெறிக்க கார் எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அட்வான்ஸு போனஸ்ன்னு எல்லாம் ஒன்றா செட்டில் பண்ணுவீங்க. இந்த பில்டப் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டு என்ன விஷயம் மட்டும் சொல்லு. பாரதி, அந்த பொண்ணுக்கு நீங்கள் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்ட தயாராக இருங்க. என்ன பண்ண? எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். நீ என்ன பண்ணன்னு சொல்லு. புது மாதிரியா பழைய மாதிரியா நான் முடிவு பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு இப்போ துர்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. அவள் போகிற வண்டியில் பாம் செட் பண்ணிட்டேன். இன்னையோட அந்த பொண்ணு கதை க்ளோஸு. இதில் ஹைலைட்டே என்னன்னா, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. தோற்றம் மறைவு ரெண்டும் ஒரே நாளில். இதில் ஆடி ஆஃபர் என்னன்னா,
பொண்ணோட அம்மாவை சேர்ந்து அந்த வண்டியிலே போகுது. யாரு? அம்மாவா? என்னடா சொல்ற? அட ஆமா சார், அவங்க வீட்டில் ஒரு 45 வயசு இருக்கும், சகப்பா குண்டா ஒரு அம்மா அந்த வண்டியில் ஏறினாங்க. டேய் டேய், என்னடா சொல்ற? சார், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வண்டி நம்பர் நோட் பண்ணீங்க. TN10 AC 9 007. இந்த பொண்ணு, அவ அம்மா, அந்த டிரைவர் 3 பேரும் இன்னும் அரை மணி நேரத்தில் க்ளோஸ். டேய் 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 டேய், என்னடா சொல்ற? டேய் நான் ஜெய்ப்பூர் போனப்ப வாங்கின பர்ஸ் ரொம்ப அழகா இருக்குத. எனக்கு இந்த கைவினை பொருள் அது இதெல்லாம் வாங்க ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. எங்க எது அழகா இருந்தாலும் உடனே வாங்கிடுவேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்க. லக்ஷ்மி கிட்ட இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் யார்கிட்டயும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ லக்ஷ்மி, நான் மதுரம் பேசுறேன். சொல்லு மதுரம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் லக்ஷ்மி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு. லேடிஸ் கிளப்ல 1000 பேர் இருந்தாலும் நீ தானே ஜீனியஸ். மதுரம், சரியா கேட்கல. என்ன சொன்ன? இல்ல லட்சுமி, நீ ஒரு சின்ன ஐடியா சென்டர். கவுன்சிலிங் ஆகட்டும், வீட்டு பிரச்சனை ஆகட்டும், எதுவா இருந்தாலும் டக்கு டக்குன்னு தீர்வு சொல்லிடுவ. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி சொல்லு மதுரம், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? லட்சுமி, நம்ம கிளப்ல இருக்காளே ஜெனிஃபர், அவளுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்திருந்தேன். அதுக்கு அவள் 5 லட்சம் ரூபாய் செக் போட்டு கொடுத்தா. அதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணா பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்துடுச்சு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பிசினஸ். ஒரு 5 லட்சத்துக்கு தான் செக் கொடுத்துருக்கா. ஆனா அதுவும் பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்துடுச்சு. ஐயோ, ஏன்? அவ அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்லையா? சுத்தமா பேலன்ஸ் இல்லாம இல்ல. அதை நான் வெரிஃபை பண்ணிட்டேன். அவளோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவ அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். நேரா பேங்க்குக்கு போனேன். மேனேஜர் தெரிஞ்சவர் தான். அக்கவுண்ட் செக் பண்ணிட்டு சொன்னாரு, அக்கவுண்ட்ல இப்ப 4,75,000 தான் இருக்கான். அதனாலதான் 5 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அப்ப ஒரு வாரம் வெயிட் பண்ண மதுரம். அவ எப்படி அக்கவுண்ட்ல பணம் போடுவாள்ல, அதுக்குள்ள நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இல்ல லட்சுமி, நான் அப்படி நினைச்சுதான் 1 மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் அக்கவுண்ட்ல அதே பேலன்ஸ் தான் இருக்கு. நான் என்ன பண்றதுனே தெரியல. பேசாம அவ மேல ஒரு செக் டிசானர் கேஸ போட்டுரு. ஃப்ரெண்டு, கிளப் மெம்பர்னு நாம பாவம்னு யோசிச்சா இப்படி எல்லாம் சீப்பா நடந்துகிட்டா எப்படி? கேஸ போட்டு அவளை கோர்ட்டுக்கு இழு. அப்பதான் அவளுக்கு அறிவு வரும். கோர்ட்ல அசிங்கமா கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கப்புறம் ஃபைனையும் கட்டுவா, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுப்பா. இந்த மாதிரி பொம்பளைங்களை எல்லாம் தெருவில் நிறுத்தி அவமானப்படுத்தணும். நானும் அதை தான் நினைச்சேன். எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே தான் ஃபோன் பண்ணேன். நீ சொல்றதா சரி லட்சுமி. இப்ப அவன் மேல கேஸ கொடுக்கறேன். என்ன ஆகுதுன்னு பாப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. முதல்ல கேஸ போடு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். என்ன லட்சுமி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஓகே,
இல்லைம்மா, நான் டிரைவிங்கில் இருக்கும்போது எந்த காலையும் அட்டன் பண்ண மாட்டேம்மா. ஆ ஓகே. இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருக்க? ச்சே.